ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிள் புலாவும் பூரியும் தான் பார்த்துருக்கோம். நான் ஒரு குட்டி ஸ்டோரி. இது கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு அரசர் அவரோட பிறந்த நாளுக்கு எல்லாருக்கும் ஊருக்கே உணவளிக்கணும்னு ஆசைப்பட்டார். உடனே அந்த ஊரில் கோயிலில் ஏற்பாடு பண்ணப்பட்டது உணவு பரிமாறுறதுக்கு. அரசர் எல்லாருக்கும் உணவு பரிமாற சொன்னார். எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க. அப்போ அங்கே ஒரு பிச்சைக்காரன் நின்னான். க்யூவில் நிற்கும்போது அவனோட முகம், பாவனை, உடை எல்லாம் முகம் சுழித்து பின்னாடி தள்ளி தள்ளி போக சொல்லி அவனுக்கான உணவு கிடைக்கவே இல்லை. கடைசியில் அவன் அந்த கோயிலோட படிக்கட்டில் சோர்வாக அமர்ந்து உட்காந்துட்டு அந்த கோயில் கோபுரத்தை பார்த்து, இறைவா நீ எனக்கு ஏதாவது வழி செய், எனக்கு ரொம்ப பசிக்குது, உன்னோட கருணை இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட அந்த கோபுரத்தை பார்த்து கேட்குறான். எனக்கும் ஏதாவது வழி செய் எனக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்ட்டு அப்படியே சோர்வாக முகம் கழுவிட்டு இருக்காரு. இந்த உணவெல்லாம் பரிமாறினது முடிஞ்ச உடனே அரசர் அந்த கோயில் படிக்கட்டில் காலார நடந்து வரும்போது இவர் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இவர் புலம்பிகிட்டு இருந்ததில் அரசர் தான் வர்றாருங்கிறத கவனிக்கலை. பக்கத்தில் வரும்போது தான் தெரியுது அரசர்னு. மன்னிச்சிருங்க அரசே, நான் உங்களை கவனிக்கலை, என்னோட பசினாலையும் சோர்வுனாலையும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு இது பண்ணுறார். ஏன் நீ உனக்கு உணவு கிடைக்கலையா அப்படின்ன உடனே, ஆமாம் நீ என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு ஊரே நான் வயிறார சாப்பாடு போடணும்னு நினச்சேன். நீ பசியோடு இருக்கக்கூடாது, இன்றைக்கி இதுக்கு அரண்மனைக்கு வந்துரு, உனக்கு அரசியோடையும் என்னோடையும் சேர்ந்து தடபுடலான விருந்து நடக்கும்னு சொல்கிறாரு. உடனே அங்கே பிச்சைக்காரர் போன உடனே அவனுக்கு தடபுடலாக விருந்து நடக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அரசரும் ஒரு குடத்தில் பொற்காசு கொடுத்து, நீ ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, நான் இவ்வளோ நாள் ஒரு பெரிய பிச்சைக்காரராக இருந்தது கூட தப்பு கிடையாது, ஆனால் ஒரு பெரிய முட்டாளாக இருந்துட்டேன். இறைவனோட கோபுரத்தை பார்த்து எனக்கு படியலன்னு சொன்னதுக்கே இறைவன் எனக்கு இவ்வளோ பெரிய வசதியை கொடுத்துருக்காரு. இது தெரியாமல் நான் இவ்வளோ நாள் இருந்துட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நம்ம இறைவன்கிட்ட ஒரு அடியை நோக்கி எடுத்து வைக்கும்போது இறைவனோட கருணை மனது நம்மை நோக்கி 100 அடி எடுத்து வைக்கும். நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்.